உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறணுமா? இல்லை மத்தேயு 7:22 இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இன்னும் ஒரு மோசமான லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணுமா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, பிசாசுகளை துரத்துனோமே, அற்புதங்களை செய்தோமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேதனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க எவ்வளவு உண்மையும் பயபக்தியுமா ஆராதிக்கிறதா நினச்சி இயேசு கிறிஸ்துவனுடைய பேரை சொல்லி பிசாசுகள் ஓடும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நாம் இயேசு கிறிஸ்துவின் பேர்னால ஒரு மனுஷனை பிசாசுடைய பிடிவிலிருந்து விடுவிச்சிருக்கிறோம். அப்படின்னு ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் தீர்க்க தரிசனமாக. இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சவங்கள கடைசியில் இயேசு என்ன சொல்கிறாராம், எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்போ அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? ஏன் அற்புதம் நடக்கிற அளவுக்கு விட்டு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் இறங்கி, நீ எனக்கு செய்கிறது பிடிக்கலன்னு ஏன் ஒரு முறை கூட சொல்லலை? சொல்ல மாட்டார். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல வேண்டிய, நாம் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் வேதத்தில் தெளிவாக எழுதி கொடுத்துட்டார். அதை படித்து அதுலேருந்து உணர்ந்து தான் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்திட்டு போகணுமே தவிர்த்து, என் கூட அவர் பேசுவார், என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நடக்காது. சபைகளில் இன்றைக்கி நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் தீவிரமாக ஜெபித்தா, உபவாசமிட்டு ஜெபித்தா, முழு இரவும் ஜெபித்தா அவங்க கூட பேசுவார். அப்படிலாம் எந்த ஒரு ஆதாரமும் வேதத்தில் கிடையாது. ஆகவே நாம் நடக்க வேண்டிய வழியை, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எப்படி, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அதை படித்து அது பின்னாடி அது சொல்கிற வழியில் நம்ம நடந்தால் நிச்சயமாக நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்துக்குள்ளே ஒருத்தருடைய பேர் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பேரை இயேசு கிறிஸ்து பிதாவின் முன்னாடி வாசிக்கும்போது யோசித்து பாருங்கள், இந்த முழு உலகமும் உங்களை திரும்பி பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு புகழ் அதுதான் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு நான் ஒரு மீட்டிங் பண்ணால் அந்த இடத்துல பேய்கள் ஓடும், நான் ஒரு ஜெபம் பண்ணால் எப்பேற்பட்ட வியாதியும் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கான ரட்சிப்பு கிடையாது. அற்புதங்கள் நடக்கும், இயேசுவின் பேரில் அற்புதங்கள் நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிசாசுனால போலியான அற்புதங்களை தற்காலிகமாக ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அது உங்களை ரட்சிக்காது, அது அவங்களையும் ரட்சிக்காது. எது ரட்சிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேதத்தை படித்து வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வேதம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வழியில் நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான், உங்கள் குணங்களை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்.